இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இதில் நிறையா கைண்ட் ஆஃப் பால்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம ஒரு பாலை சூஸ் பண்ணிப்போம் முதல்ல. ஓகே, பச்சை கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நிறையா ரவுண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் தோக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ போயிட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸியாக இருந்துச்சு, ஸோ அதனால் ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். மொத்தமாக 4 ரவுண்டு விளையாட போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு. பால் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டு. கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஒருங்க கீழே விழுந்துட்டோம். ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்து போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கணும். ஐயோ, என்னங்க இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே தான் இருக்குது. ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் போயிடுவோம். என்ன கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஒரு வழியாக போயாச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டே போகிறோம். அவ்வளோதான், கீழே விழுந்துட்டோம். ஸோ நம்ம மொத்தமாக 4 ரவுண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் செகண்ட் ரவுண்டு. இன்னும் 2 ரவுண்டு கிட்டே இருக்குது. ஐயோ, என்ன பண்ண போகிறோமோ. பொறுமையாக வேற நாங்கள் போகணும். ஐயோயோ, அந்த சர்க்கஸ் தாங்க கடுப்பு ஏற்றுது. ஐயோயோ, ஸோ போயிட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கே வரவே மாட்டேங்குதே. ஈஸி தான், பட் ஆனால் எனக்கு தான் வர மாட்டேங்குது. ஒரு வழியாக வந்துட்டோம். ஐயோ, என்னடா இது மாதிரி டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா லெவல் விளையாண்டுருக்கேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது 46th லெவல். ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ போயிடுவோம். ஸோ இப்படி தாங்க கேன கோணையாக போகுது. என்ன பண்ணுறது? இதில் முடிஞ்சால் 4 ரவுண்டெலாம் விளையாடவே முடியாது போல இருக்கு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் தினமுமே வீடியோ வரும். ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியாமே ஆகிடும். பட் ஆனால் இந்த வாட்டி எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுடலாம். ஸோ நான் தினமும் வீடியோ பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளோட ப்ளே கேம் இன் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யாரும் மறந்துடாதீங்க. ஸோ அது மாதிரி நிறையா ஃபன்னான வீடியோஸ்லாம் வரும். ஸோ அண்ட் தென் க்யூப் சேர்க்குற வீடியோஸ் கூட வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 10 இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, நான் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு வழியாக வந்துவிட்டேன். இப்போ வேறு ஏதோ ரவுண்டு மாதிரிலாம் வருது. அப்புறம் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டேன். ஓகே, என்னாலே நம்ப முடியல. ஸோ இப்போ அதுக்கான காயினும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன். ஸோ இந்த லெவல்தெல்லாம் இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்குது. தானாகவே எகிருது எங்கே. ஓகே, ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த லெவல் தான் இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அது வளைஞ்சு வருது. ஸோ அப்படியே போகிறேன்.
எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியலையே. ஸோ அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிடலாம் நம்ம. ஸோ டக்கு 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 டக்குன்னு வந்துடுறேன். ஸோ நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஐ லைக் த கேம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேம்னா சபே சபே தான். ஸோ எனக்கு சபே சபே கேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாட்டு போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு நிறையா லைக் போடுங்க. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளார 3rd லெவல் முடிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட்டு லெவல். பால் அழகாக சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எகிரி எகிரி குதிக்கும். அதுக்குள்ளார நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடிடணும். இதுதான் மேடும் பள்ளமாக இருக்கிறது இந்த ரவுண்டு. ஸோ எங்கே நம்மளால் நவரவே முடியாது போல இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நிறையா பவுல்லாம் பொறிஞ்சு வந்து விடுது. இது வந்து ஸ்ட்ராங்கான பல். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.